ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ் வணக்கம். என்ன இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன்? ஆன்லைனில் ஒரு சேலஞ்சு, பைத்தான் லாங்குவேஜ் இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கு தான். முதல்ல இது வந்து டிஎஸ்ஏவுடைய பார்ட், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். நெக்ஸ்ட் பேசிக் சின்டாக்ஸ் வந்து இதில் வருமாம். சரி, இப்போ பைத்தானில் எப்படி நம்ம இன்புட்ஸை அக்செப்ட் பண்ணணும், இந்த இது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ இன்புட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த இன்புட் வந்து இந்த எஸ் வேரியபிளில் வந்துடும். அந்த பிரிண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சரி, சப்மிட் பண்ணால் இது கரெக்டுன்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்புட் ஒன்று கொடுத்தோன்னா அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது இது நான் பண்ணல, இது நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சரி, இது லைவாக ஆக்சுவலாக ராவாக எடிட் பண்ணாமல் தான் பண்ணுவேன். ஸோ எங்கேயாவது தப்பு நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். How to accept integer input? ஒரு வேரியபிள், let us define n that accepts integer. Output the same. We saw input assumes the input to be of string. Input அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரும். இப்போ நமக்கு இன்ட்டாக வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ட் ஃபங்க்ஷனாக போட்டு ரேப் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் அப்படின்னு ஒரு ரேப் பண்ணிட்டோன்னா இன்புட் ஒரு ஸ்ட்ரிங்காக வரும். அதை இன்ட்டாக மாற்றி எண்ணுக்கு பிரிண்ட் ஆகிடும், எண்ணுக்கு போய் அசைன் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். 4312. இப்போது ஜஸ்ட் க்யூரியஸ், இந்த இன்ட் எடுத்துட்டா என்ன ஆகும், பழைய ப்ரோக்ராம் மாரி ஒர்க் ஆகிடும். சரி, நம்ம இங்கே இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, சாம்பிள் இன்புட். சரி, ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. அடுத்தது how to accept multiple inputs in a line. பைத்தான்ல multiple inputs map. The way to accept multiple integer in a line, in a single line, is to use a split and map function. Split function breaks the input based on the separator. By default, split inputs separated by space into different inputs. ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஸ்பேஸை யூஸ் பண்ணி வேரியபிள் வேல்யூஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுமா. மேப் வந்து கன்வெர்ட்ஸ் ஈச் இன்புட் இன்டு தி டிஃபைன்டு டேட்டா டைப். சரி, ஸோ இன்ட்டு இப்போ என்ன கொடுக்கணும், இங்கே இன்ட் இன்புட் டாட் ஸ்ப்ளிட்னு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அசைன்ஸ் இன்டிஜர் இன்புட் வேல்யூ டு வேரியபிள். சரி, இங்கே எல்லாமே இன்டிஜராக தான் அசைன் ஆகும்ல அப்படின்னா. ஸோ இன்புட்டில் இருந்து இன்புட் டாட் ஸ்ப்ளிட் பண்ணி 3 வேரியபிளாக அங்கே போகும். சரி, ஒன்று இன்ட்டு ஒன்று ஸ்ட்ரிங்காக வேணும்னா என்ன பண்ணுவோம், பார்க்கலாம். 1 2 3 சொல்யூஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷோ சொல்யூஷன் கொடுத்தா நமக்கு சொல்யூஷன் வரும். நம்ம தான் சிங்கம் மச்சா, நமக்குதே சொல்யூஷன் தெரியும், நம்மளே இவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுப்போம். அடுத்தது accepts 2 integer as input in first line as variable a and b. ஸோ accepts 2 integer, இங்கே வந்து 2 integer அக்செப்ட் பண்ணணுமா. ஸோ மேப்பில் என்ன பண்ணலாம், நமக்கு தான் தெரியுமே, இன்புட் இங்கே இன்ட்டில் என்னவா வேணும், அடுத்தது இன்புட் டாட் ஸ்ப்ளிட். ஸோ இன்புட் டாட் ஸ்ப்ளிட் கொடுத்து அதை வந்து இன்டிஜராக மாற்றிடுவோம். இப்போ ஏபியில் வந்துடும். சிடி accepts 3 integer as input in the second line. சரி, அப்போனா இங்கே 2 கொடுப்போம், இங்கே 3 வேரியபிள். இப்போ அடுத்தது accepts 4 integer as input in the third line as fghi. fghi equal to இந்த டேஷ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டே வரணும். மேப் இன்ட் இன்புட் டாட் ஸ்ப்ளிட். இப்போ என்ன ஆகணும், எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான், பிரிண்ட் கொடுத்தா நமக்கு பிரிண்ட் ஆகணும். எரர் வந்துடுச்சா, சூப்பர். என்ன எரர், type error must be str or none, not int
லைன் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்க, இன்டிஜர்ஸ் ஆஸ் இன்புட். ஓ, இங்கே வந்து accept 2 integer, கரெக்ட் தானே? 4 integer input dot split int input dot split. இங்க 0 கொடுத்துட்டேனா, அது தெரியாம கை தவறி 0 டைப் பண்ணிட்டேன். சூப்பர், கரெக்டாக கொடுத்துட்டோமே. How to accept string input? Let's try the same exercise with strings. Remember that the input function takes the parameter as string and then we convert the integer. So first string தான் வரும், அது வந்து நம்ம integer மாத்துறோம். We just want to take input as string, so no need of map. நம்ம map கொடுத்தோம்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று நான் இது கொடுக்கவே மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக 0 வருதோ இல்லை, கன்வெர்ட் பண்ணதான் மேப்பு. நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஏபி வந்து இன்புட் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இன்புட் டாட் ஸ்பிளிட், இதுவும் சிடிஇ 3. இப்போ இன்புட் டாட் இங்கேயும் ஸ்பிளிட் தான், அதானே சொல்லியிருக்காங்க. accept 2 space separator, accept 3 4, print out 9 space separator. இங்க வந்து print. எரர் வந்தால் தானே must be str. நம்ம இதோ இந்த 0 எங்கேருந்து டைப் பண்ணி வச்சிடறேனே தெரிய மாட்டேங்குது, ஏதோ வந்துடுது. சூப்பர், ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னும் ஒன்று இருக்கா, இன்புட் மிரர். now let's write a simple program, the input mirror. இங்கே தான் வச்சான் டெஸ்ட்டு. your program needs to do the following: accept an integer input from the console and store it in the variable n. சரி, n ஒரு வேரியபிள், அதை வந்து நம்ம இன்டீஜராக வாங்கணும். ஸோ இன்டீஜர் ஆஃப் இன்புட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம், அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி n வச்சிடறோம். அடுத்தது என்ன, அக்செப்ட் அ ஸ்ட்ரிங் இன்புட் ஃப்ரம் தி கன்சோல் அண்ட் ஸ்டோர் இட் இன் த வேரியபிள் எஸ். இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம இன்புட்னு கொடுத்துட்றோம். அவுட்புட் தி இன்டீஜர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஆன் தி சேம் லைன். இவ்வளோதானா? நான் கூட என்னமோன்னு நினச்சேன். பிரிண்ட் ஏதோ குக்கு மிரர், இன்புட் மிரர்னா அப்படியே எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணோம். சரி, பிரிண்ட் n, s. அவ்வளோதானே? ஏய், சக்சஸ். வெற்றிகரமாக இந்த மாடியூலை முடிச்சிட்டோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த மாடியூலில் திருப்பி பார்க்கலாம்.